ஹாய், வணக்கம் நண்பா. ஒரு புதுவித முயற்சி. ஃபஸ்ட்டு இந்த லொக்கேஷன் எதுன்னு சொல்லிடுறேன். நம்ம நிற்கிற இடம் பார்த்திங்கன்னா நொய்யலாருங்க. முத்தூருக்கு பக்கத்தில். முத்தூர்லேருந்து ஈரோடு போகிற வழி. முத்தூர் தாண்டி ஒரு 4 கிலோமீட்டர் வந்திங்கன்னா நொய்யலாத்து பாலம் இருக்கும். அதுக்கு கீழே இது வந்து தரைப்பாலம். நான் நிற்கிறது வந்து இங்கே பாருங்கள். அந்த மெயின் ரோட்லேருந்து கீழே இறங்கி வந்திங்கன்னா அப்படியே இந்த தரைப்பாலம். ஒரு சில டைம்ல எல்லாம் தண்ணி அதிகமாக போகும்போது பார்த்திங்கன்னா இந்த பாலம் முழுகி போகும். இதில் வர முடியாது, மேலேருந்து பார்க்கலாம். சரி, ஓகே, மேட்ருக்கு வருவோம். என்னென்னா, நானும் 90s கிட்ஸ் தான் நண்பா. ஸோ 90s கிட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் சொல்லுவாங்க, நாங்கள்லாம் அந்த காலத்தில் அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. அது நம்மளுக்கு ரம்மம் போடுற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு சில விஷயங்கள் நம்ம கேட்டோம்னா ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். நம்மளாம் அதையெல்லாம் மிஸ் பண்ணிட்டுமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நான் ஒரு ஸ்டோரியாக, என்னோடய அனுபவத்தில் நடந்ததை ஒரு ஸ்டோரியாக இனிமேல் ஒவ்வொரு எபிசோட் மாதிரி சொல்லலாம் அப்படின்ட்டு ஒரு புது முயற்சி, ஒரு ஐடியா. பார்க்கலாம் ரெஸ்பான்ஸ் இந்த வீடியோவுக்கு எப்படி இருக்குது. ஒரு எபிசோட் போடுறேன் நண்பா. என்னுடைய சின்ன வயசில் நடந்த விஷயங்கள்லேருந்து அப்படியே அப் டு கீழேருந்து மேலே அப்படியே இப்போது 2024 இது வரைக்கும் வர்ற மாதிரி போடுவோம். ஒரு எபிசோட் போட்டு பார்ப்போம், ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குதோ. அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு முடிவு பண்ணிக்கலாம். சரி, ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க. சின்ன குழந்தைங்க, ஒரு 5 வயசு இருக்குது எனக்கு. அப்போ பார்த்திங்கன்னா நம்மளாம் வீட்டிலலாம் அப்படியே சுற்றிட்டு இருப்போம் ஜாலியாக. வீட்டில் எல்லாம் வேலைக்கு போயிடுவாங்க, ஜாலியாக சுற்றிட்டு இருப்போம், யாரும் கண்டுக்க மாட்டாங்க. இப்போ மாதிரிலாம் குழந்தைங்க கையில் வச்சுலாம் அப்போ பார்த்துக்க மாட்டாங்க. அவங்க வீட்டுக்கு விட்டுட்டு வேலைக்கு போயிடுவாங்க. எங்களையெல்லாம் நாங்கள் ஜாலியாக சுற்ற வேண்டியதாக அவங்க வர வரைக்கும். குப்பையிலலாம் பார்த்திங்கன்னா அந்த வேஸ்ட்டு பொருள்லாம் கிடக்கும். அதில் இந்த கேஸ் லைட் இருக்குது பார்த்திங்களா, சிசர் லைட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த லைட் வந்து எம்டி லைட்டு கிடக்குங்க. நான் அந்த லைட்டு கழட்டி அதுக்குள்ளே இருக்கிறது மண்ணெண்ணெய்ன்னு நினச்சிக்குவேன். கொஞ்சோண்டு இருக்குமா, அந்த எல்பிஜி கேஸே பார்த்திங்கன்னா லிக்விடாக தான் இருக்கும். ஸோ அது மண்ணெண்ணெய்ன்னு நினச்சிக்கிட்டு அதை கழட்டி அதில் மண்ணெண்ணெய் ஊற்றி அதெல்லாம் அடித்து பார்ப்பேன் எரியுது அப்படின்னு. தெரியாது, அது வேறு விஷயம். ஸோ இந்த மாதிரி விளையாட்டுத்தனமாக நிறைய பண்ணினது இருக்குது. அப்போல்லாம் நம்மளுக்கு என்னென்னு தெரியாதில்லைங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தோம்னா கேட்குறக்கே, அதெல்லாம் நினச்சி பார்த்தோம்னா என்ன சொல்கிறது, அதெல்லாம் மிஸ் பண்ணுறேன். இப்போது இந்த காலம் வேறு. ஃபோனை வச்சுக்கிட்டு தெரியுற பாருங்கள். நானும் இப்போ ஃபோனை வச்சுக்கிட்டு தான் பேசிகிட்ருக்கேன். இப்படி தான் வாழ்க்கை ஓடுது. பார்க்கலாம். இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஒரு ஸ்டோரியாக நல்லா சுவாரஸ்யமாக இனிமேல் ஒவ்வொரு எபிசோடாக போடலாம் அப்படின்னு இருக்கேன். அது இந்த வீடியோவுக்கு நீங்கள் கொடுக்குற ரெஸ்பான்ஸ் பொறுத்து தான் இருக்கும். பார்க்கலாம் நண்பா. ரெஸ்பான்ஸ் இருந்ததுன்னா நம்ம பண்ணுவோம், இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம எப்பவும் போல் எல்லோரும் போடுற கண்டென்ட் மாதிரி போடுவோம். 90s கிட்ஸ் நம்ம அனுபவித்த அந்த சம்பவங்கள் ஒரு ஸ்டோரியாக உங்களுக்கு வேணும், இல்லை இந்த வீடியோ நல்ல ஐடியாவே இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா, சப்போர்ட் பண்ணலான்னு விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸ், அந்த பொண்ணான கமெண்ட்ஸையும் சொல்லுங்கள். பார்க்கலாம் தொடர்ந்து. மீண்டும் அடுத்த ஃபஸ்ட் எபிசோட் வீடியோவில் சந்திப்போம் நண்பா. நன்றி, வணக்கம்.